ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த சென்சஸ் ஒன் அப்படிங்கிற ஆப் வந்து எதுக்குன்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பை எப்படி சுருக்கமாக தெளிவாக எளிமையாக செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ அனைத்து செயல்களுக்கும் நம்ம கல்வி செயல்பாடுகள்லேருந்து அனைத்திற்கும் மதிப்பீடுலேருந்து எல்லாத்துக்கும் செயலி வந்துருச்சு. ஆனால் நம்ம சென்சஸ் எடுப்பதற்கு இன்னும் செயலி சரியாக வரல. ஸோ அதை நம்ம எளிமையாக பண்ணியிருக்கோம். இதற்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த இடத்துல சென்சஸ் ஒன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஐக்கான் கிடைக்கும். இதை நீங்கள் கிளிக் செஞ்சு உள்ளே போயிட்டு இந்த இடத்துல முதல் முறையாக நீங்கள் போகும்போது நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன், அதனால் இந்த இடத்துல ஓப்பன் வருது. நீங்கள் ஃபஸ்ட்டு போகும்போது இந்த இடத்துல 10 rupees அப்படின்னு காமிக்கும். அந்த 10 rupees கொடுத்து நம்ம பை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறது வந்து ஒரு ஆண்டுக்கு 365 நாளைக்கு நம்ம 100 ரூபா கொடுத்து அதை சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் 100 ரூபா கொடுத்து ரினியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த ஆப்பை உருவாக்குவதற்கு நிறைய பொருட்செலவாயிருக்கு. அதே மாதிரி 6 மாத காலம் இது வந்து கடினமாக நிறைய ட்ரையல் அண்ட் எரர் பார்த்து ஆசிரியர்களுக்கு எப்படியெல்லாம் செஞ்சு எளிமையாக இருக்குன்னு கொஞ்சம் பொருட்செலவும் ஆகிருக்கு, காலச்செலவும் ஆகிருக்கு. அதனால் ஆசிரியர்களுக்கு இது கட்டணத்துக்காக கொடுக்குறோம். ரொம்ப எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சி இது பண்ணியிருக்கு. இதை வந்து மற்ற ஆசிரியர்களுக்கும் பகிர்ந்து யாருக்கெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சு இதை டவுன்லோட் செய்து அவங்களையும் பயன்படுத்திக்க சொல்லுங்கள். அதே போல் இந்த ஆப் வந்துட்டு உங்களுடைய டிஎன்எஸ்சிடி அட்டெண்டன்ஸ் மற்றும் அந்த பிஎல்ஓ ஆப் இது மாதிரி ஆப்புகளுக்கெல்லாம் எப்படி வந்து இன்டர்ஃபேஸ் இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு வந்து கடினமாக இருக்காது. ஸோ இந்த ஆப்பை டவுன்லோட் செய்து பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அடுத்த காணொலியில் வந்துட்டு எப்படி இதை பயன்படுத்தலாங்கிறத பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.